பஞ்சமகா யஜ்ஞம் செய்ய வேண்டும். இது நமது புராணங்களிலே எல்லாம் சொல்லி இருக்கிறது, வேதங்களில் சொல்லி இருக்கிறது, பகவத்கீதையிலேயும் சொல்லி இருக்கிறது உண்டு. 3ஆம் அத்தியாயம் படிச்சு பாருங்க, அதுல சொல்லி இருக்கிறது. அதிலே பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், பஞ்சமகா யஜ்ஞம் மண்ணில் மனிதனுக்கு காமதேனுவாக இருக்கும். பகவான் சொல்லியிருக்கு, பஞ்சமகா யஜ்ஞம் மண்ணில் மனிதனுக்கு காமதேனுவாக இருக்கும். காமதேனு என்றால் தெரியுமா உங்களுக்கு? சொர்க்கத்திலே ஒரு காமதேனு இருக்கு. அந்த காமதேனு தான் தேவன்மார்க்கு வேண்டியதெல்லாம் சப்ளை பண்றது, கொடுக்கறது. மனசுல ஒண்ணு நினைச்சால் போதும், முன்னாடி அது இருக்கும். சர்வ அபிஷ்டங்களும் வரதானம் செய்யப்பட்டது காமதேனு, அது சொர்க்கத்துல. மண்ணில் மனிதனுடைய காமதேனு என்று சொல்லப்பட்டது பஞ்சமகா யஜ்ஞம் தான். ஆனால் இன்னைக்கு பஞ்சமகா யஜ்ஞம், அதாவது அந்த தெய்வத்தின் கட்டளை எங்கேயாவது நடக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க.